என்னடா இது எடுத்தோடனே நேம் போர்டாக காட்டுறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னன்னா இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து 9 ஃப்ளோரு. 9 ஃப்ளோருமே ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு ஓனர் தான். அப்படி பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சரி வீடியோ எடுத்தேன். உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்தில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு டோராக ஓப்பன் ஆகிட்டே போகுது. நானும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன். உள்ளே எக்கச்சக்கமான பாத்ரூமும் பெட்ரூமும் எப்படியும் ஒரு ஆறு பெட்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6-7 பாத்ரூம் இருக்குது. ஆளு நிறைய இருக்குங்க. உள்ள தேட்டர் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இது தான். நான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணதுலேயே இந்த டைம் பார்த்த இந்த பில்டிங் தான் ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா அப்படியே போக எல்லாமே புதுசாக புது டிசைனாக எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. நான் கூட என்ன நினச்சேன், இது அப்பார்ட்மெண்ட்னால நெட் பேமெண்ட் கட்டி இது ஓன் ஆக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது அப்படி இல்லைன்னாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 9 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி வாடகை கட்டிடுறாங்க. வாடகை எவ்வளோன்னு கேட்டால் 65,000 சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 65,000 கொடுக்குற அளவுக்கு இது ஒர்த்து தான். ஆனால் அந்த 65,000 அங்கே கட்டுறதை விட மாதம் அந்த 65,000 வச்சு 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே போனால் ஒரு 5-6 வருஷத்தில் அவங்களே இந்த பில்டிங்கை கட்டிடலாம் போல். ஆனால் ஏன் இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறாங்க தெரில. நம்ம பார்வையில் அது வேஸ்ட்டாக தெரியுது, அவங்க பார்வையில் அது பெஸ்ட்டாக தெரியும் போல். கீழே கார் பார்க்கிங் அது இது எல்லாமே செம்மையாக இருக்குங்க. வெளியே அவுட்டரில் கூட மரங்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. பில்டிங்கும் பார்க்கறதுக்கு வேறு லெவல் தான் இருக்குது. ஆனால் இங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளியே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோ எடுக்கல. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல் பணக்காரங்களாக தான் இருக்குது. எல்லா வீடுமே புது டிசைனில் தான் கட்டி வச்சுருக்காங்களே. நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஆசை தான். எங்கே இந்த ஒரு லைஃப்பில் எங்கேங்க மிடில் கிளாஸ் லைஃப்பில் பார்த்துட்டு தான் சந்தோஷப்பட முடியும் போல். எதையும் பண்ணி முடிக்க முடியல. நானும் பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மனசு இது வச்சு வரத்தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆஃபர்